அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பை அளிக்கிறேன், வணங்கி மகிழ்கிறேன். இந்த பேரவையின் கூட்டம் ஏற்கனவே டிசம்பர் நம்மளுடைய பெரியாருடைய நினைவு நாளப்ப நடத்துறதா இருந்தது. நினைவு நாள் கருத்தரங்கமாக நடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தோம். அப்பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வெளிநாடு போயிட்டார். அவர் வியட்நாம் போக வேண்டியிருந்ததால் அதை கொஞ்சம் மாற்றி இந்த பொங்கல் நேரத்தில் அதை செய்து முடிப்போம், பொங்கல் விழாவாக செய்து முடிப்போம் என்று இன்று இந்த கருத்தரங்கம் திட்டமிடப்பட்டது. நமக்கு காஞ்சிபுரத்தில் இப்போதான் திராவிட இயக்க பேரவை கொஞ்சம் உறுப்பினர்களை இப்போதான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த நிகழ்வை நடத்திவிட வேண்டும். எங்களுடைய இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முழக்கம் ஆரியத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் எழுந்தோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை, திராவிடத்தை பரவட்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாங்கள் இங்கே எடுத்திருக்கிறோம். தோழர் மாவட்ட தலைவர் சிலம்பரசன் அவர்கள் ரொம்ப உணர்வு மயப்பட்டு பேசினாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எவ்வளவு மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பேசினாங்க. இப்போ சிறுபான்மையினர் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள். நேற்று கூட பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு பொங்கல் பண்டிகையை கொண்டாடிவிட்டு ஒரு இளைஞர் கழுத்தறுக்கப்பட்டிருக்கிறார், கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருக்கிறார். காவல்துறை அதற்கு துணையாக இருந்திருக்கிறது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள், அதாவது அன்றாடம் நாம் பல விஷயங்களை கடந்து போகிறோம். இதை நம்முள் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துகிறது, எத்தனை பேர் இதை கடந்து போக முடிகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையான மக்கள் கடந்து தான் போகிறோம். இதெல்லாம் யாரால வந்ததுன்னு சொன்னால் ஆரியத்தால் வந்தது. ஆரியத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் வீழ்ச்சி. ஆரியம் என்ன செய்கிறது? ஆரியம் என்பது என்ன என்றால் சமத்துவத்திற்கு எதிரான ஒரு கருத்தாக்கம் தான், அந்நிய கருத்தாக்கம், இந்த மண்ணின் அல்லாத ஒரு தத்துவம், அதுதான் ஆரியம். இந்த ஆரியம் தான் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், மனிதர்கள் சமூகம் எல்லாம் ஒன்று அல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படிநிலை இருக்கிறது என்று சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை போல அது ஒரு படிக்கட்டு இல்லாத மாடி வீடு என்று சொல்கிறது ஆரியம். மேலே ஒவ்வொரு ஸ்டோரியில் ஒவ்வொருத்தர் இருப்போம், ஆனால் ஒருத்தரும் மேலேயும் போக முடியாது, ஒருத்தரும் கீழேயும் வர முடியாது. அப்படிப்பட்ட சாதி கட்டுமானம் நிறைந்தது இந்த சமூகம் என்று சாதி அமைப்பு சொல்கிறது. அதைத்தான் ஆரியம் இந்த நாட்டில் அந்நிய ஒரு தத்துவமாக இங்கே நிலைநிறுத்தி இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். அதனால் தான் நாம் வீழ்ந்தோம். ஒரு சமூகமாக அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், நமக்குள்ள ஒரு பிலாங்கிங்னஸே இல்லை. ஒருத்தர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டா கூட நம்மால் அவரோடு பரிதவித்து நிற்க முடியவில்லை. நம்மால் எத்தனை பேர் அவங்களுக்காக அவங்களாம் அப்படிதான்ப்பா, அப்படிதான் நடக்கும், சேரி ஆட்களுக்கு அதுதான் வழி, அப்படித்தான் நடக்கும். ஏன் அவர்கள் யார் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொன்னா, அவன் ஏன் உரிமை கேட்கிறான், இங்கே சமமா இருக்கணும்னு ஏன் நினைக்கிறான்னு சொல்லக்கூடியவர்கள் தான் என்று பெரும்பான்மையாக இருக்கிறோம். இந்த கருத்தாக்கத்தை, இந்த மூளையை, இந்த சைக்காலஜியை யார் கொடுத்ததுன்னு சொன்னா ஆரியம் தான் கொடுத்தது. அதனால்தான் ஆரியத்தால் வீழ்ந்தோம் என்று நாம் சொல்கிறோம். சரி, ஆரியத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் எழுந்தோம் அப்படின்னு சொன்னா இதற்கு நேர் எதிரான ஒரு தத்துவம், இந்த மண்ணின் தத்துவம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன தத்துவம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன தத்துவம், அதுதான் இங்கே இந்த மண்ணின் தத்துவமான திராவிட தத்துவம். திராவிடம் வேற ஒன்றுமில்லை. திராவிடம் என்ற கோட்பாடு எல்லோரும் சமம் என்று சொல்கிறது. இவர்கள் ஆரியர்கள் வேதத்தின்படி நாங்கள் எல்லாம் பிரிச்சு பிரிஞ்சு இருக்கிறோம், பிரிச்சு வச்சிருக்கோம், மேலும் கீழுமாகத்தான் படைக்கப்பட்டீர்கள், அப்படியே தான் இருக்க கடவுது என்று சொல்கிறார்கள். தொழில் செய்வதா இருந்தால் இந்த தொழில் தான் நீங்கள் செய்யணும். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நீட் வந்திருக்கு, நெக்ஸ்ட் வந்திருக்கு, இன்னும் டான்செட் வந்திருக்கு, இன்னும் பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் என்ன சொல்கின்றன என்று சொன்னால் எல்லாரும் எல்லாம் படிக்க தேவையில்லை, நீங்கள் விரும்பினதை எல்லாம் படிக்க அவசியம் இல்லை என்று புதிய கல்விக் கொள்கை முதல் எல்லாமே சொல்லி கொண்டு வராங்க. இதையெல்லாம் எதிர்த்து நிற்பது தான் திராவிடம். இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லாருக்குமே கல்வி கிடைக்க வேண்டும், விரும்பிய கல்வியை படிக்க வேணும். இப்போ ஒருவர் தொழில் செய்கிறோம், இன்றைக்கு எனக்கு ஒரு தொழில் பிடிச்சிருக்கு அல்லது என்னால் செய்ய முடியும் என்று கல்லூரி முடித்தவுடன் ஒருத்தர் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 ஆண்டுகள் அது எனக்கு சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு தொழிலை மாற்றிக்கொள்ள முடியும், விவசாயம் செய்ய போக முடியும். அப்படித்தான் இதை மாற்றத்துக்குரியதாக இருக்க வேண்டும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று சொன்ன மார்க்ஸ் தத்துவத்தை போல இந்த மாற்றத்தை விடாத அந்த ஆரியத்தை
நாம் ஒழிக்கிறோம், நாம் அதை வீழ்த்துகிறோம் அப்படிங்கிறது தான் திராவிடம். இந்த திராவிடத்தால் எழுந்தோம் என்று சொன்னால் தோழர் தமிழ்நாட்டை பற்றி சொன்னார். கல்வியில், நம்முடைய வேலை வாய்ப்புகளில், நம்முடைய சமூக நிலைப்பாடுகளில் ஓரளவு நாம் கல்வியிலே ஓரளவு நம்மளுடைய இடஒதுக்கீட்டின் காரணமாக நாம் எல்லாரும் சரியான ஒரு திசை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்வேன். வேலை வாய்ப்பிலும் கூட நாம் ஓரளவு அந்த பிரதிநிதித்துவத்தை எட்டியிருக்கிறோம் என்று சொல்வேன். ஆனால் சமூகவாதிகளாக, நம்மளுடைய உளவியல் ரீதியாக சமூக ஜனநாயகத்தை நாம் எட்டியிருக்கிறோமா என்று சொன்னால் கட்டாயமா இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே நிரசனமான உண்மை. அதை இன்னும் கூட நம்முடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நிலைமையில் பெரியாரிய உணர்வர்களை, அதாவது ஒரு 10-15 ஆண்டு காலமாக இவர் சொன்னார் அல்லவா, அந்த நபர் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தும்பிகள் எல்லாரும் பெரியாரை திட்டி 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 15 ஆண்டு காலமாக பெரியாரை அதிகமாக வாசிக்க வேண்டியதும் இளைஞர்கள் தான் வாசிச்சிருக்காங்க. உண்மையிலே அது ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் தான். என்னை கேட்டால் அவர் திட்ட திட்ட பெரியார் வளர்ந்து கொண்டு தான் இருந்தார். 15 ஆண்டு காலத்திற்கு முன்னால் பெரியாரை நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் சாதாரணமாக இளைஞர்கள் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சிரிக்கிறாங்களே தவிர அதை நம்புறதெல்லாம் கிடையாது. இல்லைன்னா அதெல்லாம் ஓட்டா மாதிரி இருக்கும்ல, அப்படியெல்லாம் கிடையாது. இளைஞர்கள் பெரியாரை தேடி தேடி எங்களுடைய புத்தக கண்காட்சியில் இன்றைக்கும் என்ன டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரியாரின் புத்தகங்கள் தான் அதிகப்படியாக விற்பனையாகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கும் நிதர்சனமான உண்மை. அப்போ பெரியாரின் புத்தகங்களை ஏன் தேடி தேடி படிக்கிறார்கள் என்று சொன்னால், பெரியாரே சொன்னது போல, எனக்கு விளம்பரமே தேவையில்லை, என்னுடைய எதிரிகளே அந்த வேலையை பார்த்து விடுவார்கள். அப்படி எதிரிகள் வருவது நல்லது தான். எதிரிகள் விமர்சனம் செய்யட்டும், கண்டமேனிக்கு பேசட்டும், விமர்சனம் மட்டும் சொல்ல அவதூறு செய்யட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். பெரியார் காலத்திலேயே அதை செய்து கொண்டு தான் இருந்தார்கள், இன்றைக்கும் செய்கிறார்கள். ஏனெனில் அந்த தத்துவம் அப்படிப்பட்டது. இவர்களுக்கு ஸ்டேட்டஸ் கோவாக இருக்கணும், இந்த சமூகம் மேலும் கீழுமாகவே இருக்க வேண்டும், கொஞ்சம் பேர் வேலையாட்களாகவே இருக்கணும், அடிமைகளாகவே இருக்கணும், அப்போதான் அவர்களால் அந்த அரசு அதிகாரத்தை செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள். அது மாறும்போது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதற்காக யாரை வேண்டுமானாலும் ஏவி விட்டு கொண்டே இருக்கிறார்கள். எதிரிகள் இருக்கட்டும், எதிரிகள் இருக்கத்தான் சமூகம் இதையெல்லாம் மாறும். மாற்றத்துக்கு கூட நிறைய தேடி தேடி படிப்பதற்கு கூட பயனுள்ளதாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி திராவிடத்தால் எழுந்தோம் என்று சொல்வது இதுதான். இந்த கோட்பாட்டால் நாம் கல்வியை எட்டியிருக்கிறோம், நாம் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறோம், நம்மளுடைய சமூக நிலை, நம்மளுடைய பொருளாதார நிலை உயர்ந்திருக்கிறது. இப்படி திராவிடத்தால், அதனால்தான் நாம் என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த பேதங்கள் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தலைமுறையில் யாரெல்லாம் என்ன படித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரும்பான்மையாக பரம்பரை தொழிலை, விவசாயமாக இருந்தால் விவசாயம், அதாவது வியாபாரமாக இருந்தால் வியாபாரம் என்று அந்த வேலையைத்தான் நாம் செய்து கொண்டிருந்தோம். இந்த கல்வி பரவலாக ஆக்கப்பட்டதற்கு பின்னால் தான், இடஒதுக்கீடு வந்த பின்னால் தான், கல்வி பரவலாக்கப்பட்ட பின்னால் தான் நாம் எல்லாரும் என்ன விரும்புகிறோமோ அதை படிக்கிறோம். இன்றைக்கு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் வீட்டில் கூட ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார், ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் காரணம். இதுதான் நாம் திராவிடத்தால் எழுந்தோம் என்று சொல்கிறோம். மீண்டும் இந்த பாரதிய ஜனதா கட்சி, அதாவது ஒரு மாற்றம் வரும்போது அதை மாற விரும்பாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், துருன்னு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்து அவதூறுகளை அள்ளி வீசி மீண்டும் ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் ஒரு 30 ஆண்டு காலம் நம்முடைய சமூகத்தை பின்னோக்கி இழுக்கிறார்கள். கல்வி, வேலைவாய்ப்பு இதெல்லாம் இவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுங்கிறத அவர்கள் அப்படி செய்கிறார்கள். மாநில அரசுக்கு ஏராளமான அழுத்தங்களை கொடுக்கிறார்கள். நீங்கள் என்னதான் செய்ய போய் நின்னாலும் ஃபண்ட் இல்லை, எல்லாவற்றையும் சென்ட்ரலைஸ் செய்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு பெரிய சிக்கலாக இருக்கிறது. அப்படிங்கிறது தான் நாம் திராவிடத்தால், இதை திராவிடத்தால் எழுந்தோம்னா அப்படியே அது ஒரு ஸ்டேட்டஸாக நிற்காது. அதுக்காக நாம் தொடர்ச்சியாக இயங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. அடுத்தபடியாக நம்ம பெரியார் ஏன் பெரியார் அப்படின்னு சொன்னால், பெரியாரை தான் இன்னைக்கு எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், பெரியார் அவர்கள் ஒன்றும் இல்லை, பெரியாருடைய காலம் இருக்கிற இதுக்கு முன்னாடி தமிழர்கள் தலைவர்கள் இல்லையா, தமிழ்நாட்டில் தமிழ் தலைவர்கள் இல்லையான்னு சொன்னால் கண்டிப்பாக இருந்தாங்க.
பெரியாரே ஏற்றுக்கொண்ட தலைவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். பண்டிதர் அயோத்திதாசர் இருந்தார், ரெட்டமலை சீனிவாசன், அப்பாத்துரை, திருவிகா, மறைமலையடிகள், வஉசி போன்ற பல தலைவர்கள் இங்கு இருந்தார்கள். பெரியார் எப்படி இவங்க கிட்டந்தெல்லாம் வித்தியாசப்படுறார் அல்லது முன்னா நிற்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய காலம், அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஒரே ஃபோக்கஸ்டாக இந்த வேலையை செய்திருக்கிறார். எல்லா தலைவர்களும் வெவ்வேறு விஷயங்களை கையில் எடுத்து போராடி கொண்டிருந்த போது, அல்லது அவர்களுடைய ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கிறது. யாருமே ஒரு 93 ஆண்டு காலம் அல்லது ஒரு 50 ஆண்டு காலம் பொது வாழ்வை சாலிடாக செய்யல. அதில் தான் பெரியார் முன்னாடி நிற்கிறார். அவருடைய வீச்சு, அவருடைய ஆழம், அதனால் அவர் முன்னாடி நிற்கிறார். இதை பொறுத்து கொள்ள முடியவில்லைங்கிறதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு இதனால் ஏற்பட்ட விளைவுகளை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் பெரியாரை அவதூறு பரப்புகிறார்கள். வேறொன்றுமில்லை. திராவிட தீ பரவட்டும் என்ற இந்த பொங்கல் கருத்தரங்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீயினுடைய இயல்பு எல்லா கசடுகளையும் அழிப்பது. அப்படி எல்லா கசடுகளையும் அழிப்பதற்காகத்தான் இந்த திராவிட தீ என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த தீ பரவ வேண்டும் என்று சொல்கிறோம். தீம் பார்ட்னர்கள் என்று தமிழிசை சொல்கிறார்கள். அந்த ஆரியம்தான் தீம் என்றால், அந்த தீம் பார்ட்னராக இவர்கள் சேர்த்து கொண்டு எத்தனை பேரை சேர்த்து கொண்டாலும் அது மனித மாண்புக்கு, மனித சுயமரியாதைக்கு, மனித சமூகத்தின் மலர்ச்சிக்கு ஏற்பாகாது என்பதால் நாம் அவர்கள் எல்லோரையும் சேர்த்து நம்மால் புறந்தள்ள முடியும் என்று சொல்லிக்கொள்கிறேன். இந்த கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.